கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த வருடத்திற்கென்று கொடுத்த வாக்குத்தத்த வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தம் பண்ணவில்லை. நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணல. இந்த வருடத்தில் சொல்றேன், உனக்காக திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று 2024 வருடத்திலே கொடுத்த தேவன் இன்றைக்கு அதை கொடுக்கல. இந்த வருடத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. அப்ப முதல் கேள்வி, எவருடைய தீர்மானம்? யார் அந்த தீர்மானத்தை எடுத்தது? அவருடைய தீர்மானத்தின்படி என்றால் பிதாவாகிய தேவனுடைய தீர்மானத்தின்படி, அவர் எடுத்த முடிவின்படி, அவர் செய்து வைத்த திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்ப அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் யார் என்றால், யார் அது? யாருங்க அது? நாம தான். நல்லா தைரியமா சொல்லலாம், நாம தான். யாரு? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள். ஏன்னா உலக மக்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் தேவன் அவர்களிலிருந்து நம்மை வேறு பிரித்து நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் நம்மளை செலக்ட் பண்ணதுனால தான் நாம் சபைக்குள்ளே இருக்கிறோம். அவர் நம்மளை செலக்ட் பண்ணலைன்னா நாம் வேற எங்கேயாவது தான் இருப்போம். ஒன்றும் வீட்டில் தூங்கிட்டு இருப்போம், இல்லை சர்ச்சுன்ற பேரில் எங்கேயாவது போய் உட்காந்துட்டு இருப்போம், அல்லது ரோட்டில் எங்கிட்டாவது நடந்து திரிஞ்சிக்கிட்டு இருப்போம், அல்லது ஏதாவது சினிமா கொட்டையில் உட்காந்து. ஆனால் தேவன் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நம்மை தேர்ந்தெடுத்ததுனால தான், நம்மை அழைத்ததுனால தான் நாம் இன்றைக்கு சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கிறோம். சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று தேவன் சொன்னார். அப்ப அவர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் நாம் அவரிடத்திலே காட்டுகிற அன்பு. அப்போ நாம் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மை என்றால் நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுவோம். தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது அவருடைய கட்டளைகளை கேட்டு நடப்பது. அதில் ஒன்று தான் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்கிற வாக்குத்தத்தம். ஏன்னா கிளைமேட்டு எல்லாருக்கும் கூலிங்காக தான் இருக்குது. ஒருத்தருக்கு ரொம்ப ஹீட்டாகவும் ஒருத்தருக்கு ரொம்ப கூலிங்காகவும்லாம் இல்லை, எல்லாருக்கும் கூலிங்காக தான் இருக்குது. ஆனாலும் இத்தனை பேர் என்ன செஞ்சுருக்கீங்க? எழுந்து சில சிரமங்கள் எல்லாம் பார்க்காம அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கீங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் நீங்கள் தேவனிடம் காட்டுகிற அன்பு. அப்போ அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி தெரிந்தெடுக்கப்பட்ட நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். நான் என்னை அன்பு கூறுவதை விட நான் தேவனை அன்பு கூறுவது மிக அதிகமாக இருக்க வேண்டும். இதுதான் சத்தியம். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. நீங்கள் ஒருவேளை உங்களை அதிகமாக அன்பு செலுத்துகிறவர்களாக இருந்தால் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா ரொம்ப குளிராக இருக்குது, எந்திரிக்க முடியல, சோம்பேறித்தனமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆகையினால நான் என்னை அதிகமாக நேசித்தேன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? சர்ச்சுக்கு வரமாட்டேன். ஆனால் நான் என்னை விட ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறதுனால எனக்கு சிரமமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வேன்? சபைக்கு போவேன். இதுக்கு பேர் தான் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறது. அப்போ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நாம்
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், அதாவது நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அறிந்து கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் இங்க ஒரு பிரமாணத்தை வைக்கிறார். நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டது, அழைக்கப்பட்டது எல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி. அவர் நினைச்சதுனால தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும், சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் தேவனை அன்பு கூறுகிறார்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இல்லை என்பதுதான் பதில். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். இந்த சகலமும்ன்றதுல நன்மையான காரியங்களும் வரும், தீமையான காரியங்களும் வரும். அதுக்கு பேர் தான் சகலம். நன்மையான காரியமா இருந்தாலும் நன்மைக்கு எதுவா நடக்கும், தீமையான காரியங்கள் வந்தாலும் நன்மைக்கு எதுவா நடக்கும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த வருடத்தில் வாக்கு பண்ணது. அப்போ இந்த வருடத்தில் போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், நிந்தைகள் வரலாம், இழப்புகள் வரலாம். எது வந்தாலும் சகலத்தையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். 2024 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக. எல்லாரும் சொல்லுவோம், அடுத்து நம்முடைய சாபங்களுக்காக, அடுத்து நம்முடைய வியாதிகளுக்காக, அடுத்து நம்முடைய தரித்திரங்களுக்காக. வெறும் பாவத்தை மட்டும் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. இந்த 4ற்காகவும் அவர் வந்தார். அதை எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே தன் மீது ஏற்றுக்கொண்டார். அது வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லை, ஏற்றுக்கொண்டார். ஓகே, அது கஷ்டமா இருந்துச்சுனாலும் தாங்கிக்கிட்டாரு. எப்போ அவரால் தாங்கவே முடியலைன்னா, இதெல்லாம் சுமத்தப்பட்ட பின்பு பிதா அவரை பார்க்காம விட்டார். அதுவரை பிதா அவரோட கூட இருக்கிறாரு. இப்போ பிதா குமாரனை கைவிட்டார். அப்பதான் கதறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இது எல்லாவற்றை விட சந்தோஷம் என்னன்னா, இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆதலால் அவருடைய, எவருடைய? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இதுல சாயல், தேவ சாயல், பாவ சாயல், மரண சாயல் அப்படின்லாம் வருது இல்லையா? அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தேவ சாயல், பாவ சாயல், மரண சாயல். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். திரும்ப வாசிக்கலாம். பின்பு தேவன் தமது சாயலாகவும், திரும்ப வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. பின்பு தேவன் தமது அப்படின்னா தன்னுடைய சாயல்னு அர்த்தம்.
தமது அப்படின்னா தன்னுடைய, அது ஒருமையை குறிக்கும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? பின்பு தேவன் நமது சாயலாகும். அப்ப நமது அப்படின்னா அவர் இல்லாம இன்னும் வேற யாரும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். திருத்துவ தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது, மனிதனை படைக்கும் போது அவர் சொல்றாரு வேற யாரோ இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர்கிட்ட சொல்றாரு நமது சாயலா என்ன செய்யலாம், நாம மனுஷனை நமது ரூபத்தின்படி என்ன செய்யலாம், அவனை உண்டாக்கலாங்கிற. ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் உண்டாக்குவதற்கு முன்பாக, சிருஷ்டிக்கு முன்பு அந்த காரியம் நடக்க வேண்டும் என்று தன்னுடைய வாயை திறந்து பேசுவார். எல்லாவற்றையும் சொல்லி சொல்லிதான் உண்டாக்கினார். அவர் சொல்லாமல் எதையும் உண்டாக்கவில்லை. சிருஷ்டிப்புல நாம முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமே அதுதான். கிறிஸ்தவர்கள் அடிப்படையாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தான். தேவன் எல்லா காரியத்தையும் முதல்ல வாயை திறந்து என்ன செய்வார், சொல்லுவார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார், வெளிச்சம். அவர் சொல்லாம செய்ய முடியுமா, முடியாதா? ஆனா ஏன் சொல்லி சொல்லி உண்டாக்கினார்? இப்ப மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்பாக கூட அவர் என்ன சொல்றாரு, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் என்ன செய்யறாரு. அப்ப ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்? அவர் ஆவிக்குரிய கிறிஸ்தவன், சத்தியம் தெரிஞ்ச கிறிஸ்தவன், எது நடக்க வேண்டுமோ அதை வசனத்தின் அடிப்படையில் முதல்ல பேசணும். வாயை திறந்து அதை என்ன செய்யணும்? முதல்ல குடும்பத்தில் குழப்பமா இருக்கு, சமாதானம் இல்லை, ஆனால் சமாதானம் வேணும். அப்போ என்ன பேசணும்? ஒரே குழப்பமா இருக்கு ஆண்டவரே, என்ன பண்ணுறதே தெரியல ஆண்டவரே, இப்படி பேசுறதுக்காக ஆவிக்குரிய கிறிஸ்தவன் அழைக்கப்படவில்லை. எதை பேசணும்? அப்போ தேவ சமாதானம் என்னுடைய குடும்பத்திலே, எங்களுடைய இருதயத்திலே தங்கியிருப்பதாக சொல்லணும். முதல்ல அதை சொல்லி சொல்லி தான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சொன்னாதான் நடக்கும். சொல்லலைன்னா என்ன செய்யாது, அது நடக்காது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் எல்லாம் செஞ்சிருவாரு. நான் சொல்றேன், ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அவர் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இனிமே செய்ய வேண்டியது நீங்களும் நானும் தான். நாம் நம்முடைய வேலையை தூக்கி அவர்கிட்ட கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எதுவும் மாறப்போறது இல்லை. விசுவாசியின் அதிகாரம் என்னன்றதை நாம் என்ன செய்யணும்? உணர்ந்தவர்களாய் அதை பேசணும். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கென்று தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நீங்கள் போய் சகல ஜாதிகளை என்ன செய்யுங்க. அப்ப அவருக்கு எதற்காக அதிகாரம் என்றால் நமக்கு கொடுக்கிறது. நமக்கு எதுக்கு அதிகாரம்னா, உலகத்துக்குள்ள போய் என்ன செய்யணும்? நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுக்கு முதல்ல நாம நல்லா இருக்கணும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்போ பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி துரத்துறது? இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் என்னுடைய குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாவதாக சொல்லணும். சொன்னால் நடந்துருமா? சொல்லலைன்னா நடக்காது, அது கன்ஃபார்ம். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். சொல்லலைன்னா கண்டிப்பாக நடக்காது. சொன்னால் நடக்கிறதுக்கான வேலை ஆரம்பிக்கும். எப்படி ஒரு விதையை கீழே விதைச்ச உடனே அது முதல்ல எங்கே தான் வளருது? கீழே தான் வளரும், வேறு தான் வளரும். நீங்கள் விதைச்சிட்டு அடுத்த நாளே போய் என்ன ஒன்றும் வளரல அப்படின்னு சொல்லி குச்சி வச்சு தோண்டி பார்த்தீங்கன்னா அந்த விதை வளராது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். வேரெல்லாம் முதல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யும்? பூமியை தொலைச்சிக்கிட்டு இருந்த விதை முளைச்சு வரும். அதுபோல தான் விசுவாசம்.
ஒரு காரியம் உங்கள் குடும்பத்தில் நடக்கணும்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் தேவ வசனத்தின் மூலம். வசனத்தை வச்சு நீங்கள் அறிக்கை செய்யும்போது ஒரு வாரம் அறிக்கை செஞ்சுட்டு என்ன ஒன்றையும் காணோம், முதல்ல வேறு தான் வளரும், வேற நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ எது வரைக்கும் சொல்லணும்? அது நடக்கிற வரைக்கும் சொல்லணும். அல்லேலூயா. இந்த காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? சொல்லணும். நீங்கள் கேட்கிற காரியம் தேவனுடைய சித்தமா இல்லையான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு கேட்கணும். அதுவும் முக்கியம். தெய்வீக சுகம், தேவனுடைய சித்தம், அதை தைரியமாக கேட்கணும். ஐஸ்வர்யம், தேவனுடைய சித்தம், அதை தைரியமாக ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்கணும். நல்ல வாழ்க்கை, தேவனுடைய சித்தம், அதை தைரியமாக ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்கணும். செய்கிற தொழிலில், வேலை பார்க்குற காரியங்களில் வெற்றி பெறணும், எனக்கு வெற்றி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தேவனுடைய சித்தம், அதையும் கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். அப்போ தேவ சித்தம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்கணும். அது நடக்கிற வரைக்கும் விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு தாவீது சொன்னாரே. எப்போ சொன்னார்? ராஜாவானதுக்கு அப்புறமா. ஆக்சுவலாக ராஜாவானதுக்கு அப்புறம் தானே அவருக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் எப்போ சொன்னார்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது. ஆடு மேய்க்கும்போது குறை இருந்துச்சா இல்லையா? அவருக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடச்சிருமா? ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி அவர் சாப்பிட்ருப்பார். சாப்பாடு கிடைக்காது. என்ன கிடைக்குதோ கிடைக்கிற நேரத்தில் சாப்பிட்டுக்கணும். குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி நிற்கிறார், ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். எப்போ துஷ்ட மிருகங்களோ கொள்ளையர்களோ வந்து ஆடுகளை தாக்கிடக்கூடாது. அப்போ இவர் விழிப்பாக இருக்கணும். நேரத்துக்கு ஒழுங்கா தூங்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது தான் தாவீது சொன்னார், கர்த்தரனுடைய மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். யாராவது நல்ல காலம் அந்த நேரம் தாவீது பக்கத்தில் வேறு யாரும் இல்லை. அதனால தான் அவர் தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக நடந்து கொண்டார். அவர் சொல்ல சொல்ல கடைசியில் அவருடைய நிலைமை என்னவா தான் ஆச்சு. அவர் அதை நம்ப ஆடு மேய்த்த தாவீது அரசனாக மாறினார். பல கஷ்டங்கள் இடையில இருந்துச்சானா இருந்துச்சு. ஆனால் ராஜாவா மாறினதுக்கு அப்புறம் இப்போ ஒரு குரல் கொடுத்தா அத்தனை சாப்பாடு வந்து நிற்கும். அவருக்கு எது வேணுமோ அதை சாப்பிட முடியும். சிலர் சொல்றாங்க, எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்லாமே, நான் எதிர்பார்த்த காரியம் குடும்பத்தில் நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஆண்டவர் இதை செஞ்சார், அதுக்கு பேர் சாட்சி. நடந்ததுக்கப்புறம் சொல்கிறதுக்கு பேர் சாட்சி. நடக்கிறதுக்கு முன்னாடி அதை சொல்கிறதுக்கு பேர் விசுவாச அறிக்கை. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க விரும்புகிறீர்கள்? விசுவாச அறிக்கை செய்யக்கூடிய விசுவாசியாக இருக்கணுமா, அல்லது சூழ்நிலையை பற்றி பேசக்கூடிய அவிசுவாசியாக இருக்கணுமா? சூழ்நிலை மாறிக்கொண்டே தான் இருக்கும். அதை நினச்சி என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அதை நினச்சி கலங்கி போய் நிற்கக்கூடாது. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனிதனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சகலத்தையும் ஆளக்கடவர்கள் என்றார். பரலோகத்தை தேவன் உண்டாக்கி அதில் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆளுகை செய்ய வைத்தார். பூமியை தேவன் உண்டாக்கி தன்னுடைய இன்னொரு குமாரனாகிய ஆதாமை ஆளுகை செய்ய வைத்தார். நீங்க மத்தேயுல வம்ச வரலாறு படிக்கும்போது தமிழ்ல என்ன வரும்னா ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு வரும். ஆனா இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆதாம் தேவனுடைய குமாரன் அப்படிதான் வரும். இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவினுடைய குமாரனோ அதே போல ஆதாமும் தேவனுடைய குமாரன். பூமியை ஆளுகை செய்வதற்காக உண்டாக்கப்பட்டவர் ஆதாம், பரலோகத்தை ஆளுகை செய்வதற்காக உண்டாக்கப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
பூமியின் சகல காரியங்களும் ஆதாமுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால், பறவைகள், விலங்குகள் எல்லாம் தேவ சாயலாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆதாம் எப்படி இருக்கணும்? தேவனுடைய தன்மை, சாயல்னா வெறும் முகச்சாயல் நினைக்காதீங்க, தன்மை, கேரக்டரிஸ்டிக்ஸ். தேவ தன்மையிலே ஆதாம் இருந்தால் மட்டும்தான் பூமியினுடைய எல்லா காரியங்களும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கீழ்ப்பட்டிருக்கும். அப்ப சாயல் என்பது ஆளுகைக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே. இப்ப தேவன் அவருடைய சாயலை மனுஷனுக்கு எங்க வச்சிருக்கிறார் அப்படின்னா, மனிதனுடைய சரீரத்திலே தம்முடைய சாயலை வைக்கவில்லை. மனிதனுடைய ஆத்துமாவிலும் அவருடைய சாயலை வைக்கல. மாறாக மனிதனுடைய ஆவியிலே தான் தேவன் தம்முடைய சாயலை அவர் வைத்திருக்கிறார். ஆதாமிடம் இந்த தேவ சாயல் இருந்தது. அதனாலதான் பூமியில எல்லாமே ஆதாமுக்கு கீழ்ப்பட்டு இருந்தது. மனிதன் ஆளுகை செய்து கொண்டிருந்தான். ஏசாயா 14வது அதிகாரம் 13வது வசனம். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். அடுத்த வசனம். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இந்த வசனம், இந்த வாசித்த இந்த வேத பகுதி, இதை யார் சொன்னதுங்க? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். இது யார் சொன்னது? லூசிஃபர், பிசாசு. இந்த நான் என்கிற வார்த்தை அதிகமாக ஆண்டவர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவார். உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ நான் என்கிற வார்த்தையை அதிகமாக உபயோகப்படுத்த தகுதியான ஒரே நபர் ஆண்டவர் தான். அதே வார்த்தையை எடுத்து பிசாசு இங்க பேசுறான். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அதாவது நிறைய ஐயாம் என்கிற வார்த்தையை பிசாசு உபயோகப்படுத்திட்டே இருப்பான். ஐயாம், ஐயாம், ஐ, நான், நான், நான் அப்படின்னு. பிசாசுக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஆளுகையை தேவனிடத்திலிருந்து எடுத்துடணும். அதான் விருப்பம். பெருமையின் பேச்சுக்கும் விசுவாச பேச்சுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. பெருமையின் பேச்சு அப்படின்னா, என்னால் அது முடியும், என்னால் இது முடியும், யாருனால முடியுதோ இல்லையோ என்னால் இது முடியும். இதுக்கு பேர் என்னது? பெருமையின் பேச்சு. விசுவாச பேச்சு எப்படி இருக்கும்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால். அப்போ அங்க கிறிஸ்து உள்ள வந்துருவார். அதுதான் விசுவாச பேச்சு. ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. அப்ப கிறிஸ்தவம் என்னைக்குமே கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறது இல்லை. உங்களையே நீங்க நம்புங்க, தன்னம்பிக்கையை பெருசா பேசுறது கிடையாது. கிறிஸ்தவம் தேவன் மீதான நம்பிக்கையை தான் பெருசா பேசும். அதுதான் சரியான சத்தியம். அதனால பாட்டு கூட பாரு, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஏன் அப்படி பாடுறோம்? பெருமையா பாடுறோமா? கிடையாது. ஏன்னா சிலர் ஆரம்பத்தில் அப்படிதான் சொன்னாங்க. நான் அந்த விசுவாச அறிக்கையை குறிச்செல்லாம் பேசும்போது சிலர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இதெல்லாம் பெருமை
பெருமையாக பேசுறது. பெருமையாலாம் ஒன்றும் பேசலை. ஒழுங்காக உட்காந்து கவனிச்சா எல்லாம் புரியும். மேலோட்டமாக உட்காந்து என்னடா குற்றம் கண்டுபிடிக்கலான்னு உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் புரியாது. என்ன அர்த்தத்தில் பேசுகிறோன்றது என்ன செய்யணும்? சரியாக உட்காந்து கவனிக்கணும். என்ன சொல்ல வர்றாங்கன்னு உன்னிப்பாக கவனிக்கும் போது ஆண்டவரை வெளிப்படுத்துவார். இத்தனைக்கு எல்லாரும் 40 வருஷம் கிறிஸ்தவர்கள், ஆனால் புரியாது. என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துருவோம். அது ஆண்டவருக்கே நடந்திருக்கு. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பிசாசு தேவனுடைய சாயல் அல்ல. இவனால் ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் பிசாசு தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு தேவ தூதன். தேவ தூதர்கள் தேவனுடைய சாயல் அல்ல. அவர்களுக்கென்று தூத சாயல் உண்டு. அந்த சாயல்ல தான் இருப்பாங்க. அவர்கள் தேவனுடைய சாயல்ல இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் மனிதன் தேவனுடைய சாயலாகவே இருக்கிறான். அப்ப பிசாசு தேவனுடைய சாயல் அல்ல. இவனால் ஆளுகை செய்ய முடியாது. ஆனால் ஆதாம் தேவனுடைய சாயலாக இருந்தார். இந்த தேவ சாயலை சேதப்படுத்திட்டோம்னா ஆளுகையை நாம் என்ன செஞ்சிடலாம்? கைப்பற்றி விடலாம் என்று பிசாசு நினைக்கிறான். பிசாசுக்கு பைபிளில் ஒரு பேர் இருக்கு. என்னது அது? பொய்யனும். பொய்யுக்கெல்லாம் அவன் யாரு? அப்பா. பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். இப்போ ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து என்ன சொல்றான்? வந்தோடனே அவன் கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த தோட்டத்தில் இருக்க பழத்தை பூரா நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொன்னது உண்டோ? எப்படி கேட்குறான் பாருங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார்? தோட்டத்தில் இருக்க எல்லா பழத்தையும் நீ என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். நடுவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அந்த கனியை மட்டும் என்ன செய்யாத. இப்போ அவன் வந்து கேட்குறது எப்படி கேட்கணும்? ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார்னு கேட்கணும். நியாயமாக கேட்குறாள், இப்படி தான் கேட்கும். ஆனால் அவன் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்குறான்னா, நீங்கள் எந்த பழத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை, நடுவில் இருக்கிற அந்த மரத்தினுடைய கனியை மட்டும்தான் நாங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்படின்னு ஒன்று, ஆமாம் அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தேவர்களைப் போல ஆயிடுவீங்க அப்படின்னு. தேவர்கள்னு தமிழில் வருது, மூல பாஷையில் கடவுளைப் போல ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவன் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, நீங்கள் இப்போது தேவ சாயலாக இல்லை, இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா தான் எப்படி மாறுவீங்க? தேவ சாயலாக மாறுவீங்கன்றான் அவன். ஆனால் உண்மையிலே ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சாயலில் தான் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. தங்களுடைய நிலைமை என்னன்றது அவங்களுக்கு புரியலை. தாங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் புரியாமல் ஆதாமும் ஏவாளும் இருந்தார். எப்பயுமே அடையாளத்தை திருடிவிட்டால் மனிதனுக்கு எந்த ஆளுகையும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை. அதை தான் அங்கே பிசாசு செய்கிறான். தேவ சாயல் என்கிற அடையாளத்தை அவன் திருடிடணும். அவன் பேச்சை கேட்க வச்சுட்டா பாவம் செஞ்சுருவாங்க, தேவ சாயல் இழந்துருவாங்க. இப்போ நமக்கு வந்து அடையாளத்துக்கு என்ன இருக்குது? ஆதார் கார்டு, பேன் கார்டு, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? உதாரணத்துக்கு ஏர்போர்ட்டில் போகிறாங்க, அங்கே ஒருத்தர் பாஸ்போர்ட்டை தொலைச்சி விட்டார். இப்போ அவரால் வேறு நாட்டில் மாட்டிக்கிட்டாருன்னு வைங்களேன், அவரால் இந்தியாவுக்கு வர முடியுமானா ரொம்ப கஷ்டம். அவர் அந்த பாஸ்போர்ட்டு அவர் யாருன்றது என்ன செய்யணும்? அவங்களுக்கு தெரியாது, அந்த நாட்டுக்காரவங்களுக்கு. அவங்க என்ன சொல்லிடுவாங்க? உனக்கான அடையாள சான்று என்ன இருக்கோ அதை கொடு, அதை வச்சு தான் நாங்கள் செக் பண்ண முடியும். அல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம்? இந்தியன் போலீஸுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவங்க உன்னுடைய நீ இன்னார்தான்றதை எதையாவது கண்டுபிடிச்சி எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் என்ன செய்கிறோம்? மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறோன்றுவாங்க. எப்படி எக்ஸாமில் ஹால் டிக்கெட் இல்லாமல் போனால் இருக்குமே, அது மாதிரி. ஹால் டிக்கெட் எதுக்கு? அது இருந்தால் தான் உள்ளே அனுப்புவாங்க. அது இல்லைன்னா இப்போ நிறையா வந்து தொலைச்சிட்டா கூட வந்து டூப்ளிகேட் ஹால் டிக்கெட் எல்லாம் ரெடி பண்ணி உடனே கொடுத்துட்றாங்க. அப்போ எல்லாம் அப்படி இல்லை. தொலைஞ்சு போச்சுன்னா உட்காந்துருக்கணும் 1 மணி நேரம்.
அப்போ ஹால் டிக்கெட் எதுக்குன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு நமக்கான ஒரு அடையாள சான்று. அது இல்லைன்னா நம்மளால் அதை செய்ய முடியாது. அதை போல நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்முடைய ஆதார் கார்டு இல்லை, பேன் கார்டு இல்லை, எதுவுமே இல்லை. நாம் இந்திய குடிமகன்றதுக்கு எந்த ஆதாரமுமே இல்லைன்னு வைங்களேன். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பணம் இருந்தால் பொருள் வாங்கிக்கலாம். ஆனால் நான் இந்தியன் தான் சொன்னால் அவன் அடுத்து கேட்குறது என்னது? ஏதாவது ஒரு ப்ரூஃபு கொடுங்க. நம்ம இந்தியன்றதை நம்ம மூஞ்சியை பார்த்தாலே தெரியுமா தெரியாதா? நம்ம ஆளுகளுக்கு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? முடியும். ஆனாலும் என்ன கேட்பான்? ப்ரூஃப் கேட்பான். பிசாசு இந்த ஆண்டவர் தேவ சாயல் என்று கொடுத்திருக்கிற அந்த அடையாளத்தை திருடணும்னு தான் வர்றான். பிசாசு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் தேவ சாயல் அல்ல, நீ தேவ சாயல் அல்ல அப்படிங்கிறதான் அதிகமாக விதைக்கிறான். முதல்ல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நாம் எல்லாரும் தேவனுடைய சாயலாக இருக்கிறோம். அல்லேலூயா. இதை முதல்ல ஆணித்தரமாக நம்பணும். நீங்கள் வரும்போது 2 பொய் பேசியிருக்கலாம், ஆனால் திட்டமாக சொல்கிறேன், நீங்களும் நானும் தேவனுடைய சாயலாகவே இருக்கிறோம். பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆதாமையும் ஏவாளையும் அவர்கள் தேவ சாயல் அல்ல அப்படிங்கிறத நம்ப வச்சிட்டான். 2வது பாவத்தை செய்ய வைத்து, அதாவது இவன் சொல் பேச்சை கேட்க வச்சு அந்த தேவ சாயலை அவன் என்ன செய்கிறான்? சிதைக்க ஆரம்பிக்கிறான். 3வது இதனால் அவங்களே இப்போ பாவம் செஞ்சோடனே அவங்கள என்ன நினைக்கிறாங்க? நான் பாவ சாயலாக மாறிட்டேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. 4வது தேவ சாயலான அவர்கள் பாவ சாயலாக தங்களையே பார்க்க ஆரம்பித்ததுனால இப்போ அவர்களுடைய நாவு மரணத்தை பேசுகிறது, தங்களை மரண சாயலாக பார்க்க ஆரம்பிக்கிறான். இதுதான் அங்கே நடக்குது. இப்போ பாவ சாயல் போய் மரண சாயல் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. எங்கே இருந்தவங்க இவங்க? தேவ சாயலாக இருந்தவர்கள். மனிதன் தன்னை தேவ சாயலாக எண்ணுவதை விட பாவ சாயலாகவும் மரண சாயலாகவும் தான் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இதை சரி செய்வதற்காகத்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சாயலாக அவருடைய தற்சொரூபமாக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். இதனால தான் கல்வாரி சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்கள் முழுவதையும் எடுத்து அவர் மீது வைத்து கொண்டதுனால அவருடைய தேவ சாயல் சிதைக்கப்பட்டு பாவ சாயலாக மாறினார். சிலுவையிலே அவர் பாவம் ஆக்கப்பட்டார். அது எதனாலன்னா நம்மனால நடந்தது. ஏசாயா 52வது அதிகாரம் 14வது வசனம். அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ரோமர்கள் அவருடைய சாட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி, அந்த கைப்பிடியிலிருந்து 9 வார்கள் போகும். அந்த வாரினுடைய நுனியில எல்லாம் இந்த மார்பிள் கல்லை செதுக்கும் போது சிப்பி மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி கல்லுகளை அவங்க கட்டி வச்சுருப்பாங்க. முதல் நூற்றாண்டிலெல்லாம் அப்படி தான் இருந்துச்சான். அதுக்கப்புறம் தான் கொக்கிகளை மாட்ட ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு அடி அடிக்கும்போது 9 வார்கள் போய் என்ன செய்யும்? சரீரத்தை கிழிக்கும். அப்போ ஒரு அடி எப்படின்னா 9 அடி விழுகும். ஆண்டவர் ஏறக்குறைய 39 அடிகள் வாங்கினார். ஏறக்குறைய 281 காயங்கள். சதை கிழிந்து தூங்குகிறது. சதை பிண்டமாக மனுஷ சாயல் அற்றவராக நிற்கிறார். மனித சாயலே இல்லாமல் இருந்தனால தான் மானிடரின் ரூபமே இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. மனுஷனுடைய முகரூபமே இல்லையா.
பலர் இவரை பார்த்து திகைப்படைந்தனர்னு வசனம் இருக்கு. ஷாக் ஆயிட்டாங்களாம் ஆண்டவரை பார்த்து. இவர் மனிதன் தான் என்று கண்டுபிடிக்கவே முடியாத அளவிற்கு அவருடைய தோற்றம் அந்த நேரம் இருந்தது. மனிதன் தன்னுடைய சாயல் அற்றவனாய் மரண சாயலில் இருக்கிறான். ஆண்டவர் தம்முடைய சாயல் சிதைக்கப்பட்டு கல்லறையிலே கிடக்கிறார். மரிச்சு கல்லறை கொண்டு போயிட்டார். எபிரேயர் 13வது அதிகாரம் 20வது வசனம். எபிரேயர் 13:20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே. அப்போ உயிர்ப்பிக்கிறவர் யாரு? ஆவியானவர். நம்மை உயிர்ப்பிக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். எதை வச்சு உயிர்ப்பிக்கிறாரு? ஏற்கனவே வாஸ்தவ வசனம், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நம்மை உயிர்ப்பிக்கிறவர் ஆவியானவர். நித்திய உடன்படிக்கையின் ரத்தம்னா வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை எப்படி அவர் செய்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தப்பட்ட ரத்தத்தையே எடுத்து மரித்து கிடந்த இயேசுவின் சரீரத்தின் மீது ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அதை ஊத்துறார், அதை தெளிக்கிறார். அப்ப பாவ சாயலிலே, மரண சாயலிலே மரித்து கிடந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் தேவ சாயலாக எழுந்து நிற்கிறார். உயிர்த்ததில் அதான் நடக்குது. மரிச்சிருக்கிறாரு, பாவ சாயலா மரிச்சிருக்கிறாரு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து, பிதா தான் அனுப்புறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்யறாரு? இயேசு சிந்தின ரத்தத்தையே எடுத்து அவர் மேல தெளிக்கிறார். அப்படி தெளிக்கும் போது பாவ சாயலிலும் மரண சாயலிலும் இருக்கிற மரித்து கிடந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது உயிர் பெற்று தேவ சாயலாக அவர் நிற்கிறார். அல்லேலூயா. அப்ப உயிர்ப்பிக்க வர்றவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். எதை வச்சு உயிர்ப்பித்தாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை. அதான் நித்திய உடன்படிக்கையின் இரத்தம். இதே காரியத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தை எடுத்து பாவ சாயலிலும் மரண சாயலிலும் இருந்த நம்முடைய சரீரத்தின் மீது அவர் தெளித்தார். நாம் தேவ சாயலாக மாற்றப்பட்டோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு என்ன நடந்ததோ அதுதான் உங்களுக்கு எனக்கு நடந்துச்சு. அந்த மெத்தட் எப்படின்னு சொல்றேன். பாவத்திலும் சாபத்திலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை அவருடைய திரு ரத்தத்தினாலே உயிர்ப்பித்து தேவ சாயலாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, அதாவது பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாகி இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்கு உட்படுத்தினது யார்? பிதாவாகிய தேவன். ஏன் செஞ்சார்? ஏங்க செஞ்சாரு? கிறிஸ்தவத்தின் ரொம்ப அடிப்படையான
கேள்வி இது. ஏன் அதை செஞ்சார் பிதா? பாவிகள்லாம் யாரையோ சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. நம்மை மீட்க, நம்மை பாவியாக இருந்த நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை அவருக்கு பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக சொந்த பிள்ளையை பலியாக கொடுத்தார். இந்த வசனத்தின்படி அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். பொதுவாக பிரசவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நேச்சுரல் டெலிவரியில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போது சிலர்லாம் நினைப்பாங்களே, இவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளையை பெக்கிறதுக்கு நம்ம இறந்து போயிட்டா கூட பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நிறைய பெண்கள் நினைப்பாங்களாம். நம்ம இறந்து போயிட்டா கூட நல்லாயிருக்கும் அப்படி. ஆனால் குழந்தை பிறந்த பின்பு அந்த குழந்தையோட முகத்தை பார்த்ததுக்கப்புறம் நினைப்பாங்களாம், இல்லை இல்லை, நான் ரொம்ப நாள் உயிரோடு இருந்து இந்த பிள்ளை என்ன செய்யணும், நான் பாதுகாத்து நான் ஆண்டவருக்குள்ளே வளர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். நல்ல பிள்ளையாக நான் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் வளர்க்கணும்னு நினைப்பாங்களாம். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நினைச்சாராம். பாடுகள் படும்போது, பாவங்களை அவர் மேலே சுமத்தும் போது, சாபங்களை சுமத்தும் போது, வியாதியின் தரித்திரத்தை அவர் மேலே சுமத்தும் போது, அப்போ கூட கொஞ்சம் பொறுமையாக இருந்தவர் பிதா அவரை பார்க்காம முகத்தை திருப்பின உடனே, பிதா அவரை கைவிட்ட உடனே ரொம்ப கலங்கி போய் அவர் கேட்குறாரு, என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பிதா கைவிட்டு அடுத்த செகண்ட் பாருங்களேன், அவர் இதை சொல்லிட்டு இறந்துடுவார் என்று சொல்லி தம்முடைய ஜீவனை அவர் விட்டார். அது வரைக்கும் அவரால் ஸ்ட்ரென்த்தாக நிற்க முடியும். 7 வார்த்தைகள் பேசுகிறார் இல்லையா. கடைசியாக பிதா கைவிட்டுட்டாருன்னு உடனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, சத்தமாக சொல்லிட்டு தன்னுடைய ஜீவனை அவர் விட்டுருவார். அப்போது இந்த பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்ட உடனே அவர் நினைக்கிறாராம், இதுக்கு பேசாமல் என்ன செஞ்சிடலாம், நம்ம இறந்தே போயிடலாம், இதை நம்மளால் சுமக்கவே முடியல, பிதாவும் நம்மளை என்ன செஞ்சிட்டாரு, கைவிட்டுட்டாரு அப்படின்னு. அப்போது பிதா அவருக்கு காண்பிச்சாராம், யாரை, நம்ம எல்லாருடைய முகத்தையும். அப்போது இவர்களுக்காகத்தான் நீ என்ன செய்கிற, இப்போ பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அதை காமிச்ச உடனே இயேசு கிறிஸ்து அதை பார்த்துட்டு பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜீவனை என்ன செய்கிறாரு, விடுறார். இப்போ அவர் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்மை பெற்றெடுத்தார். அல்லேலூயா. ஆதாம் நம்மை பெற்றெடுத்ததுனால பாவ சாயல் நமக்கு உண்டானது, மரண சாயல் நமக்கு உண்டானது. அது உண்மைனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்மை பெற்றெடுத்ததுனால பிதாவினுடைய தேவ சாயல் நமக்கு உண்டாயிருக்கிறது நிச்சயம். அல்லேலூயா. அப்போ இதை என்றைக்குமே மறந்துடக்கூடாது. 2 பொய் சொல்லிட்டதுனால, சில தவறான காரியங்களை செஞ்சதுனால எனக்கு தேவ சாயல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது உங்களால் உண்டானது அல்ல, இது பிதாவினுடைய பேரன்பு. அவர் தம்முடைய பேரன்பை தன்னுடைய குமாரன் மூலமாக வெளிப்படுத்தினார். குமாரனையே சிதைத்து, அவருடைய தேவ சாயலை சிதைத்து, நம்முடைய பாவ சாயலையும் மரண சாயலையும் அவர் மீது சுமத்தி நம்மை தேவ பிள்ளையாக தேவ சாயலாக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாமுடைய சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறது உண்மைனா, கிறிஸ்துவின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்பது உண்மை. இப்போ எல்லாரும் சொல்லுங்க, நாம்
நாம் எல்லாரும் ஆதாமுடைய சாயலில் இருக்கிறோமா அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த சாயலில் இருக்கோமா? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயல். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உயிர்த்தெழுந்த தேவனுடைய சாயலில் தான் நாம் இருக்கிறோமே தவிர நாம் பாவ சாயலில் இல்லை. அல்லேலூயா. அப்போ சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நல்ல சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்கள் மேலே உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. நான் உண்மையிலேயே ஆண்டவர் பிரியமாக தான் இருக்கிறேனா, என்னை உண்மையிலே ஆண்டவர் நேசிக்கிறாரா அப்படிங்கிற டவுட்டே உங்களுக்கு என்ன வர வேண்டியதே இல்லை. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள், தேவனுடைய சாயலில் இருக்கிறீர்கள். இந்த பாழாப்போன பூமியில் இருக்கிறதுனால கொஞ்சம் சில சிரமங்கள் இருக்குது, அவ்வளோதான். பரலோகம் போயிட்டால் ஒரு சிரமமும் கிடையாது. அதுக்காக பரலோகம் போகணுமா அப்படின்றதுனா, பூமியிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழணும். தேவன் நியமித்த காலங்கள் வரைக்கும் என்ன செய்யணும்? நாம் அங்கே இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் இப்பொழுது தேவனுடைய சாயலாக இருக்கிறோம். அப்போ எதை செய்வது தேவனுடைய சாயலுக்கு சரியாக இருக்குமோ அதை மட்டும்தான் செய்யணும். எதை செய்வது தேவ சாயலுக்கு சரியாக இருக்காதோ அதை நாம செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுக்கு பிள்ளைகள் என்றால் நம்முடைய பேச்சு தேவனை போல இருக்கணும், நம்முடைய நடக்கை தேவனை போல இருக்கணும். காரணம், நாம் யாருக்கு பிள்ளைகள்? நாம் ஆதாமுக்கு பிள்ளைகளாக இருந்தால் ஆதாமை போல பேசலாம், ஆதாமை போல நடந்துக்கலாம். ஏன்னா சூழ்நிலையை அப்படியே பேசுவதற்கு ஒரு விசுவாசி தேவையில்லை. சூழ்நிலையை பேசுவதற்கு 1000 உலக மக்கள் இருக்கிறாங்க. நேற்று இப்படி நடந்துச்சு, இன்னைக்கு இப்படி நடந்துச்சு, நாளைக்கு கிளைமேட் இப்படி மாறும், இதெல்லாம் பேசுறதுக்கு யார் இருக்கா? அவங்க இருக்கிறாங்க. ஆனால் வேத வசனத்தை கொண்டு விசுவாசத்தை பேசுவதற்கு நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். எப்பொழுதுமே நீங்கள் ஒன்றும் மைண்டில் வச்சுக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நடமாடும் போது எப்படி பேசிக்கொண்டிருந்தாரோ அப்படித்தான் நாம் பேசணும். முதல்ல இந்த தீர்மானத்தை புதிய வருடத்தில் எல்லாரும் எடுக்கணும். அல்லேலூயா. பேசுறதுக்கு தேவனை போல நம்மை உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னா தேவனை போல பேசுவதற்காக தான் உண்டாக்கினாரே தவிர நாம் நினைக்கிறத பூரா பேசுவதற்காக அல்ல. வாயில் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் கண்ட்ரோல் இருக்கும். இதை முதல்ல எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா உங்கள் வாயின் வார்த்தைகள் என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜெபத்திலையும் சரி, வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கும். மற்றவர்கள்ட்ட பேசும்போதும் சரி, சரியான வார்த்தைகளை பேசுங்க. தவறான சூழ்நிலையின் வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள் என்ன செய்யாதீங்க? பேசாதீங்க. ஏன்னா வேதத்தின்படி, தேவனுடைய பார்வையின்படி அவிசுவாச பேச்சுக்கு இன்னொரு பேர் துர்ச்செய்தி. எங்கே வருதுங்க அது? துர்ச்செய்தி ஆண்டவர் எங்கே சொல்கிறாரு? யோசுவா கானான் தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு மோசே அனுப்புகிறாரு. 12 கோத்திரத்துலேருந்து 12 பேர் போகிறாங்க. 10 பேர் என்ன தான் சொன்னான்? சூழ்நிலையை பேசினான். 10 பேர் என்ன பேசினா? அங்கே என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன பார்த்தா, என்னென்ன அதையே தான் பேசினான். பேசிட்டு அவங்கெல்லாம் அங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? ராட்சதர்கள் போல இருக்காங்க. எங்கள் கண்ணுக்கு அவங்க எப்படி இருந்தாங்க? ராட்சசர்கள் போல இருந்தாங்க. அது வரைக்கும் ஓகே. அடுத்து இன்னொன்று சொன்னான், அவங்க கண்ணுக்கு நாங்கள் எப்படி இருந்தோம்? உனக்கு எப்படி தெரியும்? அவன் எப்படி உன்னைய பார்க்கறான்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் கண்ணுக்குள்ளே போய் நீ உட்காந்து பார்த்தியா? அவங்க கண்ணுக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம்னா. 10 பேர் சூழ்நிலையை பேசினா, 2 பேர் விசுவாசத்தை பேசினா. அல்லேலூயா. அல்லேலூயா.
10 பேர் பேசினது ஆண்டவர் சொன்னார் துர்ச்செய்தி. நீங்க நினைக்கலாம், நான் நடக்கிறது தானே சொல்றேன், அதுதான் துர்ச்செய்தி. துர்ச்செய்தியை பேசுவதற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை, நற்செய்தியை பேசுவதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சூழ்நிலையை நீங்க சொல்லலைன்னா பாவம் யாருக்கும் தெரியாதா என்ன? இல்லை ஆண்டவருக்கு தான் தெரியாதா உங்க சூழ்நிலை என்னன்னு? அதற்காக அல்ல, சூழ்நிலை மாற்றுகிற தேவனுடைய வசனத்தை பேசுவதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம பேசலைன்னா அது யார் பேசும்? விசுவாசியின் அதிகாரத்தை உபயோகப்படுத்தணும். சூழ்நிலை நல்லா இருக்கலாம், மோசமா இருக்கலாம், சூழ்நிலை சாதகமா இருக்கலாம், பாதகமா இருக்கலாம். எப்படிப்பட்டதா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை மாறாது. மலைகளே நிலை பெயர்ந்து போனாலும் சரி, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது? மாறாதது. அந்த வார்த்தையை எடுத்து பேசணும். மாறாத வார்த்தையை எடுத்து மாறுகிற சூழ்நிலையை மாற்ற வேண்டும். அது ரொம்ப முக்கியம். புதிய வருடத்தில் இதை சரியா ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு வருடமும் புதுசா கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. ஏதோ புதுசாக இன்னைக்கு தான் ரசிக்கப்பட்டு வந்து நம்ம வசனத்தை, அவங்க அப்படி வர்றவங்களுக்கு பரவாயில்ல, ரொம்ப வருஷம் இருக்கிறவங்களே புதுசாக கேட்குற மாதிரிலாம் கேட்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அது என்ன செய்யும்? அது பழசா மாறும். அல்லேலூயா. போன வாரம் இருந்த சூழ்நிலை இந்த வாரம் இல்லை. அல்லேலூயா. உடல் ரீதியாக சில பிரச்சனை, சில வியாதி இருந்தது உண்மைதான். அப்படியே வாழ்க்கை பூரா இருந்துட முடியுமா என்ன? அதற்காக நாம் அழைக்கப்படலை. என்ன வியாதியாக இருந்தாலும் எவன் ரிப்போர்ட் கொடுத்தாலும் அதை விரட்டுறதுக்கு தான் நாம் இருக்கோம். அல்லேலூயா. அதுக்கு தேவை விசுவாசம். இருதயத்தில் ஆண்டவர் மீதான அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் இருக்கும்போது தான் அத்தனை வியாதிகளும் உங்கள் சரீரத்தை விட்டு ஓடும். அல்லேலூயா. அல்லேலூயா. பூமியில் இருக்கிறதுனால வருதுங்க, பூலோகத்தில் இருக்கிறதுனால வியாதி வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது. அதை மேற்கொள்ளக்கூடிய வசனத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் வசனத்தின் மீது இருக்கணும். விசுவாசம் எப்படி வருமா? கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். தேவனுடைய வசனத்தை அதிகமாக கேட்க கேட்க தான் விசுவாசம் என்ன செய்யும்? ஜாஸ்தியாகும். விசுவாசம் ஜாஸ்தியாகும் போது தான் சூழ்நிலையை எதிர்த்து நீங்க என்ன செய்ய முடியும்? போராட முடியும். அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தை மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு? அவர் தான் வார்த்தையே. அப்ப அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தையை எடுத்து நீங்க என்னைக்கு உங்க வாயில வச்சு இருதயத்தில் வச்சு பேசுறீங்களோ அன்றைக்கு எல்லா சூழ்நிலையின் மீதும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தை நாம் பயிற்சி செய்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் அப்படின்னா தீமை நடக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் வரலாம். அதான் என்னுடைய அர்த்தம். நன்மையான சூழ்நிலைகளும் வரலாம், தீமையான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஏன்னா அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நம்முடைய எல்லா கவலையும் யார் மேலே வைக்கணுமா? அவர் மீது வைக்கணும். அப்பத்தான் விசுவாசத்தில் பேச முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தில் பேசுறதே ஒரு கிரியை தான், தெரியும்ல? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு இருக்கு பாருங்க. விசுவாசத்தில் பேசுவதே ஒரு கிரியை தான், விசுவாச கிரியை அது. நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கண்டதை பேசிக்கலாம், ஆனால் வசனத்தை பேசும்போது மட்டும் ஒரு தயக்கம், ஒரு வெக்கம். அதை போய் எப்படியா பேசுறது? விசுவாசம் அப்படி ஆக்கி வச்சிருக்கான் இருதயத்தில். வசனத்தை பேசுறதுக்கு பயப்படவே கூடாது. வசனத்தை அறிக்கை பண்ணுறதுக்கு என்ன செய்யக்கூடாது? எந்த இடமா இருந்தாலும் அதை பேசுவதற்கோ அதை அறிக்கை பண்ணுவதற்கோ எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. அப்போ தான் லைஃப்பில் வெற்றி பெறுவோம். வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா தான் வசனம்தான் பட்டயம். விசுவாசை அழிக்கணும்னா வசனத்தை விட்டீங்கன்னா வேற வழியே கிடையாது. வேற எதை வச்சு நீங்கள் அழிக்க முடியாது. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் வசனத்தினால் நிரம்பி இருக்கணும். வாய் இருதயத்தின் நிறைவினால் அறிக்கை செய்யணும். அல்லேலூயா.
சில நேரம் பேசவே முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். மனசுக்குள்ளே என்ன செய்யுங்க? அறிக்கை செய்து கொண்டே இருங்க. காரணம், நாம் தேவனுடைய சாயலாக இருக்கும். தேவ சாயல் அப்படின்னா தேவன்கிட்ட என்னெல்லாம் பவர் இருக்குதோ அது எல்லாம் கொஞ்சம் குறைச்சி இருந்தால் எப்படி இருக்கும்? அதான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அவர்கிட்ட எல்லா பவரும் அளவில்லாமல் இருக்கும். அதை எல்லாத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம. ஆண்டவர் வாயை திறந்து சொன்னால் நடக்கும்னா, நீங்களும் நானும் வாயை திறந்து சொன்னால் என்ன செய்யும்? நடக்கும். அவருடைய வசனத்தை வச்சு பேசும். குறைவில் இருக்கும்போது என்ன சொல்லணும்? தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். வியாதியாக இருக்கும்போது என்ன சொல்லணும்? இயேசுவே, நீரே என்னுடைய பரிகாரியான கர்த்தர், என்னுடைய பரம வைத்தியர் நீர். அல்லேலூயா. குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள் அதிகமாக இருக்கும்போது சமாதானத்தின் தேவன் எங்களோடு இருப்பீரா, உடைய சமாதானத்தை இந்த குடும்பத்தின் மீது நான் பேசுகிறேன் சொல்லணும். அதை சொல்றதுக்கு ஒரு ஊழியக்காரர் வரணும்னு அவசியம் இல்லை. ஊழியக்காரர் வேலை சொல்லித்தரது தான். அதை நீங்கள் தான் உங்கள் வீட்டில் என்ன செய்யணும்? நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டில் என்னதை ஊழியக்காரர்கள் தான். விசுவாசிக்கான அதிகாரத்தை நாம் உபயோகப்படுத்தாமல் வச்சிருக்கிறதுனால தான் பிசாசி இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கான். பிசாசுடைய வாழை ஒட்ட நறுக்கணும்னா எல்லாரும் என்ன செய்யணும்? வசனம்ங்கிற பட்டயத்தை எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் பிசாசினால் என்ன செய்ய முடியும்? அவங்க செயல்பட முடியாது, ஓடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய வாழ்க்கை எப்படி மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குதோ அதே போல் உடைய பேச்சும். ஏன்னா பொதுவாக வார்த்தைகள் எங்கே அதிகமாக வெளிப்படும் அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் நிறைய சொந்த பந்தங்களை பார்க்கும்போது நம்ம அறியாமல் ஒரு குஷியாகி எதையாவது பேசிக்கிட்டு இருப்போம். அதில் சில நேரம் சிலரை காயப்படுத்திடுவோம். இந்த மாதிரிலாம் நடந்துடும். இனிமேல் அதெல்லாம் நடக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைகள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி மிகவும் சரியாக அளந்து கரெக்டாக பேச தெரியணும். நம்முடைய வார்த்தைகளை நாம் சரியாக உபயோகப்படுத்தணும்னா தேவன் நம்மை அவர் எதிர்பார்க்கிற அளவிற்கு உபயோகப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதுதான் நல்ல ஊழியக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பேசுகிறதோட சரி, தனிப்பட்ட முறையில் ரொம்ப கான்டாக்ட் பண்ண முடியாது, ரொம்ப பேச முடியாது. ஆரம்ப கட்டத்தில் ஓகே, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு அர்த்தம் அவங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்க, ரொம்ப பணம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இல்லை. அனாவசியமாக என்ன செய்யும்? சொற்களின் மிகுதியினால் என்ன உண்டாகுமா? பாவம் உண்டாகும். அப்போ வாயின் வார்த்தைகளில் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். காரணம், நீங்களும் நானும் தேவ சாயலாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவ சாயல் தேவனை போல தான் பேசும். தேவ சாயல் தேவனை போல தான் நடக்கும். உங்களுக்கு விரோதமாக நீ அன்னைக்கு இதை செஞ்ச, நீ இப்படி பண்ணவே, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உன்னை சின்ன பிள்ளைகளும் தெரியும், யாரும் என்னமோ பேசிட்டு போட்டோம். நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? நான் இப்பொழுது தேவனுடைய சாயலாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எதை செய்வது தேவ சாயலுக்கு சரியோ அதை தான் நம்ம செய்யணும். ஏன்னா ஆண்டவர் ஸ்டேட்டஸில் சினிமா பாட்டெலாம் வச்சுக்கிட்டு இல்லை. ஆண்டவர் என்ன செய்யலை? ஸ்டேட்டஸில் சினிமா பாட்டை போட்டு வச்சுக்கிட்டு இல்லை. ஏன்னா அவர் தேவ சாயல், அவர் அதெல்லாம் செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஆமேன். வராதுன்னு எனக்கு தெரியும், வரலைனாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. நாம் எதை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம்? தேவனை பிரதிபலிக்கிறோமா, உலகத்தான பிரதிபலிக்கிறோமா? உலகத்தில் இருக்கிறவன் செய்கிறத பூரா செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. அவனுக்கு நீங்களும் நானும் தான் ரோல் மாடல். எப்படி ஒரு மொபைலை ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம தான் சொல்லித்தரோம். அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா. சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறது தப்பு இல்லைங்க. எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நாம தான் என்ன செய்யணும்? சொல்லித்தரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் பார்த்தாலும் அதிலே உட்காந்து நோண்டிகிட்டே இருக்கிறது இல்லை. அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் மிக்சி இருக்கா? மிக்சி இருக்கா? கை தூக்கம் பார்ப்போம்.
எந்நேரம் பார்த்தாலும் மிக்ஸி ஆன் பண்ணி அரைச்சிக்கிட்டே இருப்பீங்களா? இல்லை. அதே போல தான் செல்ஃபோனும். அல்லேலூயா. அது எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிட்டு வச்சிடணும். பிசாசு சொன்னான் பாருங்க, நான் வானத்துக்கு மேலாக ஏறுவேன், உன்னதங்களிலே சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன், ஐன்னு சொன்னான் பார்த்தீங்களா? அமெரிக்க தேசத்தில் நிறைய இடத்துல ஐன்ற மாதிரி தான் கடை பேரே இருக்குமா. ஐ பேக்கரி, ஐஃபோன், இதெல்லாம் என்னது? நாங்கள் சுயாதீனமாக இருக்கிறோம், எங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த இது. அந்த ஐஃபோனுடைய சிம்பிள் பார்த்துருக்கீங்களா? என்ன சிம்பிள் இருக்கும்? என்ன சிம்பிளுங்க இருக்கும்? பாதி கடிச்ச ஆப்பிள், பாதி கடிச்ச மாதிரியான ஆப்பிளுடைய லோகோ தான் அந்த ஐஃபோனில் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்கிறாங்க. அது எல்லாமே அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எங்களுக்கு மேலே யாரும் கிடையாது, நாங்கள் தான், எங்களால் எல்லாம் முடியும். அதுதான் ஐ. நாம் அதை சொல்லலை. பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார் என்றால் நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. அப்போ நாம் அவருக்கு பிரியமாக நடக்கணுமே தவிர உலகத்தானுக்கு பிரியமாக நடக்கணும்னு அவசியமே கிடையாது. அல்லேலூயா. அவர் என்ன நினச்சிக்குவார், இவர் என்ன நினச்சிட்டு போ. அப்போ நினச்சிருந்தா ஊழியத்தை செய்ய முடியுமா? ஐயோ, அந்த பிரதர் இப்படி நினச்சிக்குவாரே, இந்த பிரதர் இப்படி நினச்சிக்குவாருன்னு நினச்சிருந்தா இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமே தவிர ஆண்டவரை பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்கிற சத்தியத்தை சபைக்கு சொல்ல முடியாது. நல்ல காலம் ஆண்டவர் அன்னைக்கே ஒரு தெளிவை கொடுத்தார். நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் செய். அதை தான் செஞ்சோம். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறார், போஷிக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் பாதுகாக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ தேவ சாயலாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர வேறு எந்த காரியத்தில் என்ன செய்யக்கூடாது? நாம் நாட்டம் உள்ளவர்களாய் மற்ற காரியங்களை செய்யக்கூடாது. அல்லேலூயா. காரணம், நம்முடைய தேவன் நம்மை மீட்டெடுத்தது எதுக்குன்னா, வெறும் கழுவி சுத்திகரித்து பூமியில் வச்சுட்டு போகிறதுக்காக இல்லை. அவர் வரும்போது மனவாட்டியாகிய நம்மை அவரோடு கூட்டி கொண்டு போவதற்காக தான் ஆண்டவர் இவ்வளவு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் ரட்சித்து மீட்டு நம்மை அப்படியே விடல, கூடவே இருந்து என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாக்கிறார். காரணம், கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ சாயலாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம். தேவாதி தேவன் உம்முடைய சாயலாக எங்களை மாற்றுவதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை பலியாக கொடுத்து அவருடைய தேவ சாயலை சேதப்படுத்துகிற அளவிற்கு கர்த்தாவை நீர் ஒப்பு கொடுத்து எங்களுக்காகப்பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல ஆண்டவரே. அவருடைய இரத்தத்தை கொண்டு அவரை மீட்டு எங்களையும் மீட்டு இப்படி பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறீர், தேவ சாயலாக மாற்றியிருக்கிறேன். நண்பருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர்களுக்கு அருள் செய்வீராக. அவருடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அந்த சபையை வளர்த்தெடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.